ஹலோ ஆல் வணக்கம். இன்னொரு வீடியோக்கு நானும் மாஸ்டரும் வந்துட்டோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா ஃபோர்த் T20 அகெயின் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கிராக்கிங் மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும் யார் சீரீஸ் தோக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன் அ வே இட் இஸ் அ சீரீஸ் டிசைடர். மாஸ்டர் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஆமாங்க. யாரு தோக்க மாட்டாங்கங்கிற ஒரு பக்கம் பார்த்தா, யாரு ஜெயிக்க மாட்டாங்கன்னு அதுதான். பூவை பூனும் சொல்லலாம், சொல்லலாம். பழமும் பொய்ப்பொம்னு சொல்லலாம். சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஸோ இந்தியா ஒரு வின்னுக்கு அப்புறமா இந்த மேட்ச்சுக்கு வராங்க. ஆஸ்திரேலியா ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு லூஸ்க்கு அப்புறமா வராங்க. சீரீஸ் பேலன்ஸ்டாக இருக்குன்னு நம்ம லாஸ்ட் அனாலிசிஸ்லேயே சொன்னோம். ஸோ இந்த மேட்ச் ரெண்டு டீமுமே பயங்கரமாக கம்பீட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பஞ்சம் இருக்காது. ஆமா. எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்ல ஐ வுட் சே இந்தியா வாஸ் ஃபைண்டிங் ஃபீட். லைக் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணாங்க. ஸோ அட்லீஸ்ட் இட் வாஸ் காம்படிட்டிவா இருந்தது. தோ இந்தியா ஒன் ஐ திங்க் காம்படிட்டிவா இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி ரிமைனிங் டூ மேட்சஸ் ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா போய் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நம்புறேன். பட் ஐ திங்க் ஸ்குவாட்லயும் ஐ திங்க் ஆல்ரெடி ஹேசல்வுட் போயிட்டாரு. ஆமாம், இப்ப அவர் தான். டிராவிஸ் ஹெட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க குல்தீப் யாதவ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி டீம் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஹெட்டோட குல்தீப் யாதவ் இம்பாக்ட் லாஸ்ட் எவ்வளவு மேட்ச் நம்மளுக்கு இருக்கும்? விளையாடல. நம்மளுக்கு இல்ல பிளேயிங்ல இல்ல அதான் அதோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி இஸ் எனிவே நாட் அவைலபிள் ஃபார் த இது ஸ்லாட். ஐ திங்க் வாஷிங்டன் சுந்தரை ரீடைன் பண்ணிடுவாங்க. அதான் இந்தியா சேம் பிளேயிங் லெவலில் தான் சேம் போவாங்க. பிளேயிங் ஐ தான். டோன்ட் திங்க் ஆமா ஸோ தே ஆமா. வில் சேஞ்ச். அகெயின் ஜிதேஷ் சர்மாக்கு தான் ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாங்க. சஞ்சு சாம்சன் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாவ் டு சிட் அவுட்னு தான் நினைக்கிறேன். ம். விச் இஸ் வெரி அன்ஃபேர். பட் ஆனால் அதே மாதிரி ஜிதேஷ் சர்மாக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆட வச்சுட்டு திருப்பி நீ அடுத்த மேட்ச் உட்காருன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தான், இதுதான் கரெக்ட் தான். ஐ திங்க் எனக்கு யாருன்னு தெரியல. ஆனால் மேபி பீடாக் தான் நினைக்கிறேன். அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், நீ யாரையாவது ஒரு பிளேயரை பேக் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா ஜஸ்டிஸ் அந்த பிளேயருக்காவது கொடு. அதாவது நீ அவனையாவது பேக் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்றத ஃபுல்லாக ஒரு சைக்கிளில் ஆடி தெரிஞ்சுக்க. மற்றபடி நான் அவனுக்கு பண்ணுறேன் இவனுக்கு பண்ணுறேன்னு கடைசியில் நீ யாருக்குமே நல்லது பண்ணாமல் எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணாமல் சீரீஸை முடிக்காதீங்க அப்படின்னு விச் இஸ் அ வேலிட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி சரி, நீங்கள் சஞ்சு சாம்சன் இல்லை ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு பார்க்கணுன்னா அவனுக்கு இன்னும் 2 மேட்ச் சான்ஸ் கொடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஹர்ஷித் ராணா இருக்க மாட்டார் அடுத்த மேட்ச்லயும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன் தான். ஆனால் சொல்ல முடியாது. திருப்பி ஹர்ஷதீப் சிங் உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் ராணா திருப்பி ஆட வச்சாலும் ஆட வைக்கலாம். ஏன் பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமே? 3 மேட்ச் திறந்துடான்ட்டாரு. அவர் 2 மேட்ச் சாரி. பட் ஆனால் அவருக்கு லைக் நம்மளுக்கு அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக இல்லை மாஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். வேலிடான பாயிண்ட் ஆடப்பா. அது நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான். ஓகே ஓகே, அப்படிலாம் நடக்கா. ஓகே, நடக்க மாஸ்டர் கூடாது. லெட்ஸ் ஆஸ்திரேலியாவில் புட் இட் தட். மேக்ஸ்வெல் வரும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் வந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மேத்யூ ஷாட் ஐ திங்க் ஓடிஐல நான் அவர் ஓப்பனிங் பண்ணி நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேத்யூ ஷாட்டை மேல கொண்டு போயிட்டா கரெக்டா மேக்ஸ்வெல் அங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. ஐ டோன்ட் நோ லைக் அவர் ஃபிட் ஆகலையா, ஏன் லாஸ்ட் மேட்ச் இல்லைன்னு தெரியல எனக்கு. பட் ஐ திங்க் ஹி வில் பி த ரைட் ரீப்ளேஸ்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ஷாட்டை மேல கொண்டு போயிட்டு அவரை கீழே கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி போன மேட்ச் டிராவிஸ் ஹெட் ஒரு ப்ரொமோட் பண்ணி மேலே வந்தார். ஸோ அவர் செம்ம இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு. அதே மாதிரி டிம் டேவிட். சாரி டிம் டேவிட் சாரி டிம் டேவிட் மேலே வந்தார். ஸோ செம்ம இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஐ திங்க் ஹி வில் கெட் ப்ரொமோட்டட். ஏன்னா அவர் ஒரு நல்ல டச்சில் இருக்காரு அப்படின்றதுனால. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரு ஸ்டோயினஸ் மேக்ஸ்வெல் இப்ப சப்போஸ் இருந்தாங்கன்னா 3 பேருமே ஒரு ஃப்ளோட்டிங்ல தான் இருப்பாங்க. யாரு என்னைக்கு ஐ திங்க் இட் வில் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன் எல்லாமே இருக்கு. இப்ப கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லினா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெல் வந்துருவாரு. டிம் டேவிட் எங்கனாலும் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க 3 பேருமே கொஞ்சம் ஃப்ளோட்டிங்ல தான் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால யூ நெவர் நோ, தே மைட் சர்ப்ரைஸ் யூ வித் மேக்ஸ்வெல் கம்மிங் இன் 4 ஆர் இட் மைட் பி ஸ்டோயினிஸ் as well. அதே மாதிரி ஜாஷ் இங்கிலீஷும் சரி, மிச்சல் லெவனும் சரி, ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்ஸ். நான் ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவேன் அவங்க ரெண்டு பேரையுமே, எஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட். அவங்க ரெண்டு பேருக்குமே ஓடிஐ ஓடிஐ சீரீஸில் இங்கிலீஷ் இல்லை. பட் அவங்க ரெண்டு பேருமே பெருசாக கிளிக் ஆகலை. பட் ஆனால் கிளிக் ஆனாங்கன்னா அன்னைக்கு டேவை அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க. ஐ திங்க் தே ஆர் டியூ. அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க கிளிக் ஆவாங்க நெக்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கு. நான் ரெண்டு பேருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். பட் ஆனால் நம்ம கிட்ட இருக்க ட்ரம்ப் கார்டு என்னன்னா வருண் சக்கரவர்த்தி தான். இவங்க ரெண்டு பேரையும் அவங்களுக்கு சரியான ஆன்சரே கிடையாது. ஸோ அந்த மிஸ்ட்ரி இதை அவங்க கரெக்டாக ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி வில் பிளே அனதர் க்ரூஷல் ரோல்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாமா, அவரை பிக் பண்ற வரைக்கும் ஐ திங்க் ஹி வில் பி லைக் வெரி யூஸ்ஃபுல்லா தான் இருப்பாரு.
எனக்கு தெரிஞ்சு இன்னும் பவுலிங்ல எனக்கு பும்ரா அந்த ஓப்பனிங் ஸ்பெல் இன்னும் நல்லா போட்டாருன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணும். இன்னும் அந்த அந்த ஒரு பார்ட் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஐநோ அவர் வந்து கம்பேக் பண்ணிடுறாரு, எப்படியோ எக்கனாமிக்கலா ஏதோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. ஆனா அந்த அவரோட அந்த லைக் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து த்ரெட்டனிங் ஸ்பெல்லா அந்த குட் ஸ்டார்ட் டைட் ஸ்டார்ட்டாக அட்லீஸ்ட் கொடுக்கணும். அது வந்து இன்னும் அவர் அந்த குரூவ்ல வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் இந்த ரிமைனிங் 2 மேட்சஸ்ல அது வந்துட்டா ஐ திங்க் T20 வேர்ல்டு கப் அதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு தோணுது. தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், ஸ்கை இவங்க 2 பேருமே வந்து ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படி தான் சொல்லணும். நான் வந்து லாஸ் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்களுமே வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்றதுல தான் இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஐ நோ. அவங்க 2 பேரோட பொசிஷன் செக்யூர்டு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஐ திங்க் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சான்சஸ் கிடைக்கும். பட் தெரில, இஃப் இட் கண்டினியூஸ் ஐ டோன்ட் நோ. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே ஹேவ் டு லுக் இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் ஒன் டேலையுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஐ திங்க் சோஃபார் ஆஸ்திரேலியன் டூர் வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கு. பார்க்கலாம், ரிமைனிங் 2 மேட்சஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் நம்புறேன். சூரியகுமார் யாதவ் வந்து யூ நெவர் நோ, ஜஸ்ட் ஒன் டே ஹி வில் டர்ன் திங்ஸ் அரௌண்ட் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம அவரை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் வி ஹாவ் டு வாட்ச், ரைட் இல்லைங்களா? ஏன்னா பீப்புள் ஆர் லைக் நாக்கிங் த டோர்ஸ். அதனால வந்து வி ஹாவ் டு சி. ஏன்னா சஞ்சு சாம்சன் வெயிட் பண்றாரு, இப்போ ஜிதேஷ் சர்மாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய சேஞ்ச் இருக்காது. தி அதர் ஹேண்ட், வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கிடைக்கும். இல்ல, எனக்கு டவுட் என்னன்னா அந்த மேட்ச் ஸ்பெசிஃபிக்கா மேபி அவர் லெஃப்டி அதை வந்து ஈஸியா டார்கெட் பண்ணிடுவாங்கன்ற ரீசனுக்காக கொடுக்கலையா? அப்படி இல்லைன்னா தே ஆர் கன்சிடரிங் him as ஒன்லி as பேட்ஸ்மேனா T20 ஃபார்மேட்ல? என்னப்பா கேள்வி கேக்குறீங்க? அபிஷேக் சர்மா பவுலிங் போடுறாரு, வாஷிங்டன் சுந்தர போட உள்ளனா எப்படி அவர் அதுதாங்க பவுலரா? எனக்கும் புரியலங்க, ஒண்ணுமே புரியலங்க, எனக்கும் புரியலங்க, அதனால தாங்க கேட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அந்த லெஃப்ட் ஹேண்டர் மேட்சப்ப தவிர வேற எந்த ரீசனும் அதுல இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்ல இவர் பவுலிங் போட மாட்டாரு. டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் உங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்னு நினைக்கிறேன். அப்பா, வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு பி a பேட்ஸ்மேன். ஓகே, சரி. இல்ல ப்ரெடிக்ஷன் இல்ல, டைம். பவுலிங் போடுவாரு, எனக்கு தெரிஞ்சுக்க பவுலிங் போடுவாரு. பட் மேபி a மிஸ்கால்குலேஷன் ஆன் சூரியகுமார் யாதவ் சைடு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பவுலிங் போடுவார், போட்டுதான் ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த ப்ரெடிக்ஷன் டைம். இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? ஐம் கோயிங் வித் இந்தியா. எனக்கு அந்த கிரவுண்ட பத்தி தெரியல, அதனால பிச்சை வச்சு எனக்கும் அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கோயிங் வித் லைக் ஹவு இந்தியா பிளேட் லாஸ்ட் டைம், ஐ கோ ஃபார் இந்தியா as well. ஓகே, நானும் இந்தியா தான் சொல்றேன். Especially with the Travis Head not in the team, Josh Hazelwood not in the team. ஆல்ரெடி அவங்க பவுலிங் வீக், ஹெட்டும் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா பேட்டிங்கும் ரிலேட்டிவ்லி வீக். பட் அப்கோர்ஸ் மேக்ஸ்வெல் வந்துட்டாருன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப ஐ எம் கோயிங் ஃபார் இந்தியா. ஓகே, பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் இந்தியா அண்ட் இன் ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியா மேக்ஸ்வெல் வந்தார்னா மேக்ஸ்வெல். ஓகேங்களா? ஏன்னா வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ணணும் அப்படின்னு அந்த டீம்ல பார்த்தோம்னா அவர் ஒரு ஆள் பிக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவருமே பிக் பண்ணிடுவார், நான் இன்னும் சொல்லலை. ஏன்னா ஐ திங்க் ஐ ஹவ் சீன் ஹி ஆல்சோ ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் திஸ் டைப் ஆஃப் பவுலிங். பட் அவருக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் ஹிம். இந்தியா சைட்ல ஐ ஸ்டில் ஸ்டிக் வித் பும்ரா. ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் ஒன் கிரேட் ஸ்பெல் ஃப்ரம் ஹிம். இந்தியா சைடில் ஐல் கோ வித் ஸ்கை திஸ் டைம். அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஐல் ஸ்டிக் வித் மிச்சல் மார்ஷ். ஐ திங்க் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வித்தவுட் டிராவிஸ் ஹெட் அவருக்கு வந்து ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கணும்னு பார்ப்போம். ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் வில் கம் குட்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிடும் யார் சீரீஸை தோக்க மாட்டாங்கன்னு. ஐ திங்க் இட் வில் பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு வின் திஸ் கேம் அண்ட் கோ ஃபார் த நாக் அவுட் டு வின் த சீரீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் இந்தியாவுக்கு. என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்பர் 18 விராட் கோலியோட 37th பர்த்டே. ஸோ விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி பர்த்டே விஷஸ் ஃப்ரம் அவர் டீம் விராட் கோலி. மாஸ்டர், நீங்கள் எதாவது சொல்லணுமா?
வயசாகுது அவருக்கு. அத பத்தி கத்துக்கிறது அவருக்கு. பட் ஐ திங்க் அச்சீவ்ட் a lot. Like wish him many many more success in his life and ஓகே. happy தட் பீயிங் returns. செட், நானும் மாஸ்டரும் வந்து இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்துடுறோம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸில் பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Until meet you in next video, signing off, Vikram. And Master, thank you so much.